அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற புதன்கிழமை, இந்த புதன்கிழமை என்பது இந்த தட்சிணாயன காலத்தினுடைய கடைசி மாதமாகிய மார்கழி மாதத்தின் கடைசி நாள். அப்போ ரெண்டு சிறப்பு இருக்குது. ஒன்று தட்சிணாயனத்தினுடைய கடைசி நாள், அடுத்து சூரியன் உத்தராயணத்தில் நுழையப் போகிறார். ரெண்டாவது அதனுடைய கடைசி மாதமாகிய மார்கழி மாதத்தின் தனுர் மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த தனுர் மாதம் என்பது நோன்பு மாதம் இல்லையா, அந்த நோன்பு நிறைவேறுகின்ற நாள். ஒரு பக்கம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அதனுடைய நிறைவு நாள், இன்னொரு பக்கம் திருப்பாவை 30 பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரம். இந்த திருப்பாவை 30 பாசுரம், நாளுக்கு ஒரு பாசுரமாக 30வது பாசுரத்தினுடைய நாள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் சில மாதங்களில் 29 வரும், சில மாதங்களில் 30 வரும், சில ஆண்டுகளில் 29 வரும், சில ஆண்டுகளில் 30 வரும். இந்த ஆண்டு நமக்கு 30 நாட்கள், மார்கழி 30 பாசுரத்துக்கு 30 நாள் வந்திருக்கு. இது போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுவோம். இந்த போகி பண்டிகை என்பது ரெண்டு விஷயம். போகி அப்படின்னா இந்திரனுக்கு பெயர், அந்த இந்திரனுக்கு கொண்டாடுகின்ற விழா அப்படின்ட்டு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று போக்குதல், போக்கி பண்டிகை. சிலவற்றை போக்கி இந்த பண்டிகையாக கொண்டாடுறோம். அதாவது பழைய விஷயங்களெல்லாம் நமக்கு வேண்டாத விஷயங்கள் கழிந்து புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அடுத்த நாள் தைப்பொங்கலை வரவேற்பதற்காக என்ன பண்ணுவோம் அப்படி சொன்னால், போகி அன்னைக்கு எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவோம். நம்ம ஒரு வரவு செலவு பேலன்ஸ் ஷீட் ஆட்டம் போட்டு பார்த்து இந்த வருஷத்தில் நமக்கு எதெல்லாம் நல்லது பண்ணோம், எதெல்லாம் கெட்டது பண்ணோம். வெறுமனே வீட்டை மட்டும் சுத்தப்படுத்துறது கிடையாது, ரெண்டு வீட்டையும் சுத்தப்படுத்தணும். ஒன்று அகம், இன்னொன்று புறம். தமிழர்களுடைய வாழ்வு பார்த்திங்கன்னா எப்படி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி மனசையும் சுத்தப்படுத்து. மனதில் சில எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், தூசு மாதிரி இருக்கும். அந்த தூசு எண்ணங்கள் நமக்கு ஆரோக்கிய குறைவை உண்டாக்கும், பிபியை உண்டாக்கும், டென்ஷனை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். எப்படி வீடு அசுத்தமாக இருந்தால் நமக்கு ஆரோக்கிய குறைவோ அதே மாதிரி மனசு அசுத்தமாக இருந்தாலும் ஆரோக்கிய குறைவு. இது ரெண்டையும் சுத்தப்படுத்தி இந்த வேண்டாததுலையா என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணு, எல்லாத்தையும் தூக்கி போடு. தூக்கி போடலன்னா எப்படி தூக்கி போடுறது? அது சுத்தமாக இனிமேல் திரும்ப வராத அளவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை நெருப்பில் இட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், தீயிட்டு கொளுத்தணும். தூக்கி நெருப்பில் வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எது வேண்டாத விஷயங்களோ, அது நமக்கு உபயோகப்படாத பொருளாக இருந்தாலும் சரி, உபயோகமில்லாத விஷயத்தை எல்லாம் நம்ம கழித்தல். பழையன கழிதல், புதியன புகுதல். இனி ஒரு புதிய உலகம் பிறந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்த நாள் தை பிறக்க போகுது, சூரியன் நல்ல வழி காமிக்க போகிறான். நம்மக்கிட்ட எத்தனையோ கவலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டொழிங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலைப்பொங்கல்னுட்டு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. சில பேர் தங்களுடைய குலதெய்வத்தை அந்த இடத்துல புனருத்தாரணம் பண்ணி வரவழைப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி விட்ட பிறகு நம்ம பூஜை அறையில் ஒரு பூஜையை போட்டு ஒரு வெள்ளை சாதத்தை வச்சு, அந்த வெள்ளை சாதத்தின் நடுவில் அச்சு வெல்லம், இந்த பழங்கள் இதெல்லாம் வச்சு, வெத்தலை பாக்கு, பூ பழமெல்லாம் வச்சு நம்முடைய குலதெய்வத்தையோ நம்ம இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிக்கிட்டு எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டேன். இந்த வீடே சுத்தமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளை அடிப்பாங்க, வேறு ஒன்றும் கலர்லாம் கிடையாது. சுண்ணாம்பில் வெள்ளை அடித்து அது ஆரம்பிச்சிடுவாங்க மார்கழி மாதத்திலேயே. பொங்கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே இருக்கிற பரன் மேலே இருக்கிற பண்டம் பாத்திரங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டி அதெல்லாம் சுத்தப்படுத்தி எதெல்லாம் நம்ம வீட்டில் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு, பெரும்பாலும் மரம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் தான் இருக்கும் இல்லையா, அல்லது துணி சம்மந்தப்பட்ட பொருள்களாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய ஆபத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் டயரை போட்டு எரிக்கிறது, அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருளை எரிக்கிறதெல்லாம் சுற்றுப்புறங்களெல்லாம் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் நம்ம பாபத்தை தீக்கிறோன்னுட்டு பாபத்தை சேர்த்துக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன இருக்கணும்னா, உள்ளே இருக்கிற அழுக்குகளெல்லாம் முதல்ல கழிக்க வேண்டும். வீட்டுக்கு தேவையில்லாத பொருள்களை எல்லாம் நீக்க வேண்டும். அதை தூக்கி குப்பையில் போடுறத குப்பையில் போட்டாலும் சரி, ஒரு குப்பையை கிரியேட் பண்ணி எரிக்காதீங்க. ஏதோ நம்ம எரிச்சாவணுமேங்கிறதுக்காக. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ஒரு போகி நெருப்பு அப்படின்ட்டு ஒரு பொது இடத்துல எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அந்த தெரு முனையிலே ஏதாவது ஒரு இடத்துல போட்டு இளைஞர்களெல்லாம் ஒன்றாக கூடி அந்த போகி நெருப்பை மூட்டி, அது மார்கழி மாதம் பனிக்காலம் இல்லையா, சுற்றியும் அந்த சிறுபறை அடித்தல்னு சொல்கிறது உற்சாகமாக. அடுத்த நாள் தை பிறக்க போகுது, அதனால் எல்லாம் நம்ம கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னுட்டு உற்சாகமாக கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாகவும் அந்த பண்டிகை விளங்குகிறது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வருகின்ற நாள் என்பதனாலே
அன்னைக்கு முன்னோர்களுக்கு ஒரு வழிபாடு நடத்துகின்றதும் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் போகி பண்டிகை இருக்குது. அன்னைக்கு அதிகாலையில் நம்ம நீராடி பல்வேறு காய்கறிகள் அதனால் சமைக்கப்பட்ட உணவை பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். அந்த நிலைப்பொங்கல் வைக்கிறவங்க நிலைப்பொங்கல் வைக்கணும். வீட்டினுடைய வாயிலில் தான் நம்ம குலதெய்வமே இருக்குது. அந்த தெய்வம் தான் வெளியில் வரக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாம் உள்ளே விடாமல் தடுக்குது. ஒரு வீடு சுபிட்சமாக இருக்குதுன்னா அந்த நிலை வாசலில் தெய்வம் குடியிருக்குதுன்னுட்டு அர்த்தம். அந்த தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நாள் இந்த போகி பண்டிகை நாள். அந்த நிலைப்பொங்கல் வைக்கணும். அந்த வாயிலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி திலகமிட்டு எப்படி நம்ம இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாம் செய்யணும். செஞ்சு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா தோகை விரித்த கரும்பு நல்ல தோகையோடு இருக்கணும், மேலே கழிச்சிடக்கூடாது. ரெட்டாக கரும்பாக இருந்தால் நல்லது. 2 பக்கம் நல்லா அழகாக கட்டி அந்த தோகையை மடித்து விட்டுட்டு, ஏன்னா அது பொன்னிறமாக இருக்கும் இல்லையா, அதை சாத்தி அப்புறம் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு குங்குமம் இதெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி அந்த நிலையை வணங்க வேண்டும். அன்றைக்கி முக்கியமாக உணவில் என்ன போலி பண்ணுவாங்க. வடை, பாயசம், சிறுதானியங்கள்னா நமக்கு ரொம்ப முக்கியமான உணவாக ஒரு காலத்தில் இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. சிறுதானிய உணவுகள், மொச்சை, பருப்பு வகை எல்லாம் புரோட்டீன் இல்லையா, இதெல்லாம் வச்சு அன்னைக்கு இறைவனுக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கெட் டுகெதர்ன்னு பேர். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக உண்ணுதல் ஒற்றுமைக்கான ஒரு விஷயம் அது. அதனால் இப்போ என்னென்ன ஒரு 5 விஷயம் இருக்குது போகி பண்டிகையில், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. முதல்ல வீட்டை தூய்மைப்படுத்தணும், மனசை தூய்மைப்படுத்தணும், பழைய பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம எரிச்சிடணும். 3வதாக எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் வீட்டை தூய்மைப்படுத்தி வெள்ளை அடித்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். 4வதாக இப்படி அந்த எரிக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் தனியாக சேகரித்து அந்த போகி நெருப்பு அது கொஞ்சமாவது ஒரு சின்ன ஃபயராவது அன்றைக்கி இருக்கணும். வீட்டினுடைய வெளி வாசலில் முற்றத்திலேயோ இல்லாட்டி ஒரு பொதுவான இடத்திலேயோ வைத்து அந்த போகி நெருப்பை எரித்து நம்ம என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், என் கெட்ட விஷயங்களெல்லாம் போயிடுச்சுன்னுட்டு. அடுத்தது 5வதாக அன்னைக்கு பகவானுக்கு பூஜை பண்ணணும். இந்திர பூஜை பண்ணுறது சிறப்பு. அந்த பழங்கள் கரும்பெல்லாம் வச்சு செய்யணும். நிலைப்பொங்கல் வைக்கிறதா இருந்தால் நிலைப்பொங்கல் வைக்கணும். வீட்டை அடுத்த நாள் பொங்கலுக்கு அலங்காரம் பண்ணணும். நல்ல அழகான கோலங்கள் போட்டு, அது கோலங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா மாக்கோலத்தை போடணும். போட்டு மண்பானைகளுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணி அடுத்த நாள் பொங்கல் வைக்கக்கூடிய பானைகளுக்கெல்லாம் அலங்காரம் செய்து வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் எது எப்படி இருந்தாலும், ஏன்னா பொங்கலுக்காக உறவினர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, எல்லாம் ஒன்றாக கூடி அன்னைக்கு உணவருந்தி ஒருவர் மகிழ்ச்சியை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவும் தான் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை. இதை செய்து இந்த வருகின்ற போகி பண்டிகையை நாமெல்லாம் வரவேற்போம். அடுத்து வரக்கூடிய தை நமக்கு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான நாள்களாக அமையும்.